ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணம்மா சொன்னதை கேட்ட அஜய்க்கு முதலில் அதிர்ச்சியாக இருந்தாலும் அவர் ஏதோ தெரியாமல் உளறுகிறார் என்று தான் நினைத்தான். அப்படி அவள் கர்ப்பமாக இருக்க வாய்ப்பிருக்காது என உறுதியாக நம்பியவன் அந்த விஷயத்தை அப்படியே மறந்து போனான். ஒரு வாரம் கடந்திருந்த நிலையில் வசந்தை டிஸ்சார்ஜ் செய்வதற்காக அஜய் ஹாஸ்பிட்டலுக்கு சென்றிருந்தான். ஹாஸ்பிட்டலில் ஒரு பெண் டாக்டரிடம் என்னவோ சொல்லி கதறிக்கொண்டிருந்தாள். என்னடா பிரச்சனை என்று அஜய் வசந்திடம் கேட்டான். அந்த பெண்ணோட புருஷனுக்கு ஆக்சிடெண்ட்டாம், பிளட் ஏற்றணும்னு சொன்னாங்க போல. ரேர் பிளட் குரூப். அந்த பொண்ணும் அதே பிளட் குரூப் தான். அதனால என் ரத்தத்தை கொடுக்குறேன்னு காலையிலேருந்து கத்திட்டு இருக்கு. அதுக்கு டாக்டர் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காரு. எதுக்குடா வேண்டான்னு சொல்லணும்? அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான், இந்த நேரத்தில் பிளட் எடுக்கக்கூடாதுன்னு தான் டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டதும் ஏதோ உரைக்க அப்படியே யோசனையில் நின்றான். அதை கண்ட வசந்த், என்னடா யோசனை, வா என்று கூப்பிட வசந்தை கூட்டி கொண்டு போய் அவன் வீட்டிற்கு கொண்டு சென்று விட்டு வந்தவன் அதன் பிறகு சிந்திக்கத் தொடங்கினான். நிலா கர்ப்பமாகி இருப்பதால் தான் வசந்திற்கு ரத்தம் தரவில்லையோ என்கின்ற குழப்பம் வந்தது அவனுக்கு. அப்பொழுதுதான் நிலாவின் மீது சந்தேக போய் தட்டியது. அவள் கர்ப்பமாக இருப்பாள் என்பதையே அவனால் நம்ப முடியவில்லை. ஒருவேளை எப்படி இருந்தாலும் அதை தன்னிடம் சொல்லாமல் இருக்க காரணம் எதுவும் இருப்பதாகவும் அவனுக்கு தோன்றவில்லை. அதன் பிறகுதான் அவளை ஊன்றி கவனிக்கவும் ஆரம்பித்தான். தூரத்திலிருந்து நிலாவை பார்த்து கொண்டிருந்தவனுக்கு அவளிடம் எந்த மாற்றத்தையும் கண்டறிய முடியவில்லை. அவள்தான் நான் கண்முன்பே வருவதில்லையே, அப்படியே வந்தாலும் புடவை முந்தானையை வைத்து வயிற்றை மறைத்து கொண்டு வேகமாக மறைந்து விடுவாள். இவ்வளவு நாளை தோன்றாத சந்தேகம் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாய் அதிகரிப்பது போல் அவனுக்கு தோன்றியது. ஆனால் நிலாவிற்கோ அவன் தன்னை கண்டு கொள்வானே என்கின்ற பயம் வேறு அவளை பிச்சி தின்றது. இப்பொழுதெல்லாம் அவன் பார்வைகள் ஊசி குத்துவது போல் அவளை தொடர்வதை அவளும் கவனித்துத்தான் கொண்டிருக்கிறாள். அவனுக்கு சந்தேகம் ஏதும் வந்துவிட்டதோ என அவனுக்கு தோன்றாமலும் இல்லை. திருந்தால் மட்டும் என்ன செய்துவிடப் போகிறான்? என் குழந்தை என்று உரிமை கொண்டாடி வரக்கூடும். அப்படி அவன் வரும் பட்சத்தில் எப்படியேனும் கஷ்டப்பட்டாவது இந்த குழந்தையை பெற்று அவன் கைகளில் தந்துவிட வேண்டும். அதன் பிறகுதான் அவளுக்கு இறுதியான முடிவான நிம்மதி இருக்கிறதே என்று நினைத்து கொண்டிருந்தாள். ஆனால் வயிற்றில் அவள் குழந்தையின் அசைவுகளை உணர்ந்ததிலிருந்து அதன் பட்டு சருமத்தை ஒரு முறையாவது ஸ்பரிசிக்க ஆசை வந்தது. அதனை தூக்கி கொஞ்ச அதன் பசி தீர்க்க இன்னும் எண்ணில் அடங்கா ஆசைகள் அவளுள் எழத் தொடங்கியது. ஆனால் அதற்கான விதியோ தொகுதியோ சிறிதும் தனக்கில்லை என்று எண்ணி இன்னும் உடைந்து தான் கொண்டிருந்தாள். அன்று காலை ஆஃபீஸ் செல்வதற்காக ரெடியாகி டைனிங் டேபிளுக்கு வந்தவன் அண்ணம்மாவிடம் நிலா ஆஃபீஸ் கிளம்பிட்டாளா என்று கேட்டான். இல்லை தம்பி, இன்னும் நிலாமை எந்திருக்கலன்னு தான் நினைக்கிறேன். பாவம், நேற்று கால்வலின்னு ரொம்ப பெனாத்திட்டு இருந்துச்சு. உடனே நிலாவை பார்க்க அவளது அறைக்கு சென்றான். அங்கு நிலா நன்கு அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். அவளை தொல்லை செய்ய மனமில்லாதவனாய் வெளியே வந்து ஆஃபீஸுக்கும் கிளம்பி சென்று விட்டான். ஆஃபீஸிற்கு சென்றும் அவள் நினைவாகவே இருக்கவே நிலாவிற்கு ஃபோன் செய்தான். திரும்ப திரும்ப முயன்றும் பிஸி டோன் கேட்கவே லேண்ட்லைனுக்கு ஃபோன் செய்தான். அண்ணம்மா தான் ஃபோனை எடுத்தார். நிலா எழுந்திரிச்சிட்டாளா? சாப்பிட்டாளா? பாப்பா எந்திரிச்சு தம்பி, ஆனால் சாப்பிடல, ஆஃபீஸ்க்கும் போகலை. ஏன் சாப்பிடல? சாப்பாடு கொண்டு போனேன் தம்பி, பசிக்கல, வேணான்னு சொல்லிடுச்சு. ஏதோ முக்கியமான வேலை இருக்குது, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிச்சு. சரி என்று அவனும் ஃபோனை வைத்து விட்டான். அவனுக்கு இருப்பு கொள்ளவில்லை. அவளை உடனே பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. உடனே கிளம்பியும் விட்டான். வீட்டிற்கு வந்தவன் நேராக நிலாவின் ரூமிற்குத்தான் சென்றான். கதவு மூடப்பட்டு இருக்கவே கதவை தட்டினான். கதவு திறந்துதான் இருக்கு, உள்ள வாங்க என்று அவள் கத்தி சொன்ன பிறகே உள்ளே சென்றான். அவளை கண்டதும் நிலா சற்று பதறி போனாள். ஆனால் சில நொடிகளிலேயே அதை மறைத்தவள், என்ன ஜெய், என்ன வேணும் என்று கேட்டாள். ஒன்றுமில்லை, சும்மா தான் உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு, அதுதான் வந்தேன். அவளுக்கு உள்ளுக்குள் பந்தய குதிரை ஓடத் தொடங்கியது. அவளை துரத்தி அடைக்க உடனே கோபம் எனும் ஆயுதத்தை கையில் எடுத்தாள். சும்மாவா? நீங்கள் முதல்ல எதுக்கு என்ன பார்க்கணும்? தயவு பண்ணி போகிறீங்களா? எனக்கு வேலை இருக்குது என்று லேப்டாப்பை பார்த்தபடியே கூறினாள். நிலா, உனக்கு எத்தனை வாட்டி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. இது என் வீடு, நான் எங்கே வேணால் போவேன் என்று பெருமூச்சை வெளியேற்றியவள், என்ன அஜய் வேணும் என்று கேட்கவும், இல்லை எனக்கு ஒரு டவுட்டு. நான் தானே நீ செஞ்ச துரோகத்துக்கு உன் மேலே கோவப்பட்டேன், உன்னை வெறுத்தேன். ஆனால் நீ என்ன இன்னும் லவ் பண்ணுறதை தானே சொன்னேன். அப்புறம் எதுக்கு என்னை கொஞ்சம் கூட கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண மாட்டேங்கிற? நானே உன்கிட்ட வந்தாலும் விலகி போகிற. எனக்கு காரணம் புரியல. நீ இன்னும் என்னை லவ் பண்ணிட்டு தானே இருக்க. அதற்கு எந்த பதிலும் கூறாமல் அவள் நிற்கவும், கேட்டதுக்கு பதில் சொல்லு. அவள் இல்லை என்பது போல் தலையசைத்தாள். ஸோ என் மேலே உனக்கு எந்த ஃபீலும் இல்லை, அப்படி தானே? ஆமாம். சரி, அப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி என் கையை பிடிச்சிட்டு இன்னும் என்ன தான் நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி கண்ணீர் வடிச்சியே, அது பொய்யா? உங்ககிட்ட பொய் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை ஜெய். அப்போ எனக்கு உங்கள் மேலே லவ் இருந்தது, உண்மைதான். பட் இப்போ இல்லை. ஓ அப்படியா? ஏன்? நானும் என் லைஃப்பில் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு மூவ் ஆகணும்ல. எத்தனை நாள் தான் நீங்கள் என்னை மன்னிச்சு ஏற்றுப்பீங்கன்னு வெயிட் பண்ணுறது? ஸோ அப்போ என்னை விட்டுட்டு மூவ் ஆகிட்ட, அப்படி தானே? அவள் ஆமாம் என்பது போல் தலையசைக்க, அவள் பொய் சொல்கிறாள் என அவன் மனம் கூறினாலும் அவள்
அவள் குரலில் இருந்த உறுதியும் முகத்தில் தெரிந்த தெளிவும் அவளை கொஞ்சம் தடுமாறச் செய்தது. அவள் எடுத்த காரியத்தை முடிக்க எந்த எல்லைக்கும் போவாள் என்று அவனுக்கு நன்கு தெரியும். எந்த பொய்யையும் சொல்ல தயங்க மாட்டாள் என்பதையும் தான். ஆனால் அவள் எந்த காரியத்தை சாதிக்க நினைக்கிறாள் என்பதைத்தான் அவனால் சரியாக யூகிக்க முடியவில்லை. இவ்வளவு தூரம் சொல்லியும் ரூமை விட்டு வெளியேறாதவனை கண்டு அவளுக்கு எரிச்சலாக வந்தது. அஜய், இன்னும் என்ன தான் வேணும்? எனக்கு ஒர்க் இருக்குது, தயவு பண்ணி வெளியே போங்க ப்ளீஸ். நான் எதுக்கு வெளியே போகணும்? நீ வேலையை பாரு. ஐயோ, நீங்கள் என்னை பார்த்துட்டே இருந்தால் எனக்கு ரொம்ப அன்ஈஸியாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் போங்களேன். சரி போகிறேன். உனக்கு டிஃபன் கொண்டு வர சொல்லியிருக்கேன். நீ சாப்பிட்ட உடனே போயிடுவேன். அவனை பார்த்து அவள் நரநரவென பற்களை கடிக்கத் தொடங்கினாள். ஏய், போதும் போதும், எல்லா பல்லும் விழுந்துட போகுது என்று அவன் சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே டிஃபன் வந்துவிட அதை கையில் தந்து சாப்பிட சொன்னான். அவனை முறைத்து கொண்டே அதனை வாங்கியவள் வேக வேகமாக அனைத்தையும் விழுங்கிவிட்டு இப்போவாச்சும் போறீங்களா என கேட்டாள். அப்பொழுது பார்த்து அவனுக்கு ஃபோன் வர கட்டிலில் அமர்ந்தவாறே பேசத் தொடங்கினான். பொறுத்து பார்த்தவள் அவன் ஃபோனை வைப்பதாகவும் தெரியவில்லை, ரூமை விட்டு வெளியேறுவதாகவும் தெரியவில்லை என்பதை உணர்ந்து கட்டிலில் சாய்ந்து அமர்ந்தபடியே லேப்டாப்பில் வேலை பார்க்க தொடங்கினாள். சிறிது நேரம் கழித்து ஃபோனை வைத்தவன் அவளின் வெண்பஞ்சு பாதங்களை கண்டு மயக்கம் கொண்டான். அந்த பாதங்களை தூக்கி அவளது மடியில் வைக்க பார்த்தான். அதில் பதட்டமடைந்தவள் காலை இழுத்து கொண்டு, அஜய், என்ன பண்ணுறீங்க? முதல்ல வெளியே போங்க என்று கத்திவிட்டாள். ஏன் நிலா, ரிலாக்ஸ், இவ்வளோ டென்ஷன் ஆகிற? நான் எதுவுமே பண்ணலை. கால் வலிக்குதுன்னு சொன்னியாமே, அதுக்கு தான் பிடிச்சு விடுறேன். காலைத்தான். பயத்தில் எச்சில் விளங்கியவள், ஒன்றும் வேணாம், ப்ளீஸ் வெளியே போங்க. எதுக்கு என்னை துரத்துறதுலேயே குறியாக இருக்க? காலை பிடிச்சு விட்டுட்டு தான் வெளியே போவேன் என்று அவளது காலை வலுக்கட்டாயமாக இழுத்து அவன் மடி மீது வைத்து பிரித்து விட தொடங்கினான். முதலில் திமிரினாலும் அவளுக்கு இருக்கும் கால்வலிக்கு அவன் கை செய்த ஜாலம் அவளை சொர்க்கலோகத்திற்கு அழைத்துச் சென்றது. அந்த சுகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாய் கண் சொக்கி தூங்கி போனாள். நன்கு அயர்ந்த தூக்கம். சும்மா கால் பிடிச்சு விட்டதுக்கே இப்படி தூங்கிட்டாளே, அப்போ எவ்வளவு வலி இருக்கும் என நினைத்தவன் லேப்டாப்பை வாங்கி கீழே வைத்துவிட்டு உட்கார்ந்தபடியே தூங்கிக் கொண்டிருந்தவளை கீழிறக்கி நன்கு நீட்டி படுக்க வைத்தான். அப்பொழுதுதான் அவள் வயிற்றையும் நன்கு கவனித்தான். சற்று பெரியதாகத்தான் இருந்தது. அவள் கட்டியிருந்த சேலையை சற்று விலக்கிவிட்டு பார்த்தவனுக்கு நன்கு புரிந்து போனது அது குழந்தைதான் என்று. அந்த நொடியில் அவனுக்கு அவள் மேலிருந்த அனைத்து கோபங்களும் சட்டென உடைந்து விழுந்தது. தன் மனைவி தனக்கு எந்த துரோகமும் செய்யவில்லை, மாறாக தன் குழந்தையை அவள் வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கிறாள் என்ற எண்ணமே அவனுக்கு முன்பை விட அவள் மீது அதிக காதலை தந்தது. இதற்காக அவள் கர்ப்பமாக இருப்பதை தன்னிடம் சொல்லவில்லை என்றெல்லாம் யோசிக்கும் நிலைமையிலும் அவன் இல்லை. மனம் மிகவும் லேசாகி சந்தோஷவானில் பறந்தவன் நிலாவின் கையை பிரித்தியபடியே கண்மூடி அந்த மகிழ்ச்சியை அனுபவித்தான். மனம் லேசாகிவிட அப்படியே தூங்கி போனான். சிறிது நேரத்திலேயே ஏதோ சப்தம் கேட்க திடுமென எழுந்தவன் நிலாதான் எழுந்து அமர்ந்து கண்ணை மூடியபடியே வீல் வீல் என்று கதறிக்கொண்டிருந்தாள். அதில் திடுக்குற்றவன் அவளை பிடித்து பலமாக உலுக்கினான். அவனின் உழுக்களுக்கும் பலனின்றி போகவே இன்னும் வேகமாக கத்தத் தொடங்கினாள். நிலா நிலா என்றபடியே கன்னத்தில் பலமாக தட்டினான். அதில் உணர்வு பெற்றவள் கத்துவதை நிறுத்திவிட்டு அழத் தொடங்கினாள். உடல் முழுவதும் வியர்த்து முகத்தை மூடிக்கொண்டு அழுபவளை கண்டு அவனுக்கு பாவமாக கூடியிருந்தது. மெதுவாக அவள் அருகே சென்றவன் அவள் தலையை கோதியபடியே, நிலா, என்னாச்சு என்று கேட்டான். அவன் குரல் கேட்டவள் சட்டென அவனை அணைத்து கொண்டு நெஞ்சில் முகம் புதைத்து அழத் தொடங்கினாள். அவள் உடல் நடுங்குவதை அவனால் நன்கு உணர முடிந்தது. மெல்ல மெல்ல அவள் முதுகில் தட்டி அவளை சமாதானம் செய்தவன் அவள் அழுகை சற்று குறைந்ததும் அவள் முகத்தை தூக்கி, நிலா, என்னாச்சு என்று கேட்டான். அவ்வளவுதான். அவள் மீண்டும் பாம்பாய் சீரத் தொடங்கிவிட்டாள். அருகில் இருந்தவனை வேகமாக தூரத்தள்ளியவள், உங்கள் நான் அப்பவே வெளியில் போக சொன்னேன்ல, இன்னமும் போகாமல் என்ன பண்ணுறீங்க? முதல்ல எதுக்கு என்ன தூங்க வச்சுங்க? என்னது, நான் தூங்க வச்சனா? நீயே தூங்கிட்டு ஏன் மேலே பழி போடுறியா? என்று வேகமாக கட்டிலை விட்டு எழுந்தவள் வியர்த்திருந்த முகத்தை கழுவி துடைத்து கொண்டு இரு கைகளில் தலையை தாங்கியபடி மீண்டும் வந்து அமர்ந்து விட்டாள். சிறிது நேரம் அவளை வேடிக்கை பார்த்தவன் மீண்டும் அவளை அழைத்தான். நிலா, என்னாச்சுன்னு என்கிட்ட சொன்னாதானே தெரியும். ஏதாச்சும் பேட் ட்ரீம்ஸ் வந்ததா? உடனே கோபமுற்றவள், எனக்கு என்ன வந்தா உங்களுக்கு என்னங்க? முதல்ல என் ரூமை விட்டு வெளியே போங்க. ஏண்டி இப்படி பேசுகிற? எதையோ மனசில் வச்சுட்டு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியுது. பட் அது என்னென்னு தெரிஞ்சாதானே நான் சரி பண்ண முடியும். நீங்கள் எதுவும் தெரிஞ்சுக்கவும் வேணாம், சரி பண்ணவும் வேணாம். என்கிட்ட சொல்கிறதுக்கு உனக்கு என்ன? நான் எதுக்குங்க உங்ககிட்ட சொல்லணும்? ஏன்னா நான் உன் புருஷன். அதுதான் நான் வேண்டான்னு முடிவாக சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்ன அக்கறை என் மேலே? உங்கள் இந்த அக்கறை மண்ணாங்கட்டியெல்லாம் எனக்கு தேவையில்லை. வேணான்னு சொன்னால் உடனே விட்டுருவாங்களா? அது எதுவும் மேலே இருந்த கோபத்தில் சொன்னது. ஒரு நிமிஷம் இருங்க. அது எப்படி சார் உங்களால் மட்டும் இப்படியெல்லாம் மாற்றி மாற்றி பேச முடியுது? ஃபர்ஸ்ட்லாம் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனப்போ நீங்கள் என்ன வேணான்னு தானே சொன்னீங்க. நானும் அதுக்காகவே தான் மேரேஜையும் நிறுத்தினேன். அப்புறம் நான் தான் வேணும்னு சொல்லி இதோ இந்த தாலியை என் கழுத்தில் கட்டினீங்க. அதுக்கும் என் மனசை மாற்றிக்கிட்டு உங்களோட வாழ்ந்தேன். அப்புறம் நான் செய்யாத தப்பை
சொல்லி என்னை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிங்க. இப்போ திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. திரும்பவும் வேணும்னு சொல்கிறீங்க. தெரியாமல் தான் கேட்குறேன். என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? தலையாட்டி பொம்மை மாதிரியா? நீங்கள் வேணும்னு சொன்னால் உங்ககிட்ட ஒட்டிக்கணும், வேணான்னு சொன்னால் போயிடணும். எனக்குன்னு ஒரு மனசே இருக்கக்கூடாது, அப்படி தானே? இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது. திரும்பவும் உங்கள் கூட வாழ்கிற முட்டாள்தனத்தை நான் செய்யவே மாட்டேன். எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க. நான் என் வழியை பார்த்துட்டு போயிடுறேன். என்னது டிவோர்ஸா? அவள் பேசியதெல்லாம் கேட்டு அஜய் சற்று அதிர்ந்து தான் போனான். நிலா, நான் இன்னும் உன்னோட வாழவே ஸ்டார்ட் பண்ணலடி, அதுக்குள்ளே டிவோர்ஸ் கேட்குறியே, இது உனக்கே நியாயமா? ஓகே, நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், மன்னிக்க முடியாத தப்பு தான். ஆனால் நானே எதுவும் செய்யலையே. உன்னால் தானே, நீ சொன்ன பொய்யால் தானே உன்னை வேணான்னு சொன்னேன். அஜய், போதும், ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட். உங்கள் மேலேயும் தப்பு இருக்குது, என் மேலேயும் தப்பு இருக்குது. அதை பற்றி இனிமேல் பேச வேண்டாம். நமக்குள்ளே இனி எதுவுமே செட் ஆகாது. நம்ம பிரிஞ்சிடுறதா 2 பேருக்குமே பெட்டர். உன்னால் எப்படி நிலா இப்படியெல்லாம் பேச முடியுது? உனக்கு கொஞ்சம் கூடவா என் மேலே லவ் இல்லை? இல்லைன்னு எத்தனை வாட்டி தான் சொல்கிறது? அப்புறமும் ஏண்டி என் குழந்தையும் வயிற்றில் சுமந்துட்டு இருக்க? அவள் சப்தமும் உறைந்து போக அதிர்ந்து நின்றாள். உன்னை தான் கேட்குறேன், பதில் சொல்லு. என்ன நீ சொல்லாட்டி எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? என் மேலே எந்த லவ்வும் இல்லாமல் தான் என் குழந்தைய சுமந்துட்டு இருக்கியா? அஜய் ப்ளீஸ், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. நான் கன்சீவாக இருக்கிறதே எனக்கு ஜஸ்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். ரொம்ப லேட் ஆகிட்டதால் டாக்டர் அபார்ஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் தான் இதை சுமந்துட்டு இருக்கேன். நீ சொல்கிறது கூட நம்புற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நான் இதையெல்லாம் நம்பணுன்னா நீ ஏன் கண்ணை பார்த்து சொல்லியிருக்கணும்டா செல்லக்குட்டி, தரையை பார்த்து இல்லை. அதில் அதிர்ந்து அவன் முகம் நோக்கியவள், என்னோட நிலாவை பற்றி எனக்கு தெரியும். அவளோட இறக்க குணத்தை பற்றியும் எனக்கு தெரியும். அதுக்காக தான் நான் அவளை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணினேன். நீ என்ன சொன்னாலும் நான் நம்பிடுவேன்னு நினச்சியா நிலா? இல்லை ஜெய், நான் உண்மையை தான் சொல்கிறேன். போதுண்டி, நீ எவ்வளோ பெரிய கேடின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீ என்ன பிளானில் இருக்கன்னு தான் எனக்கு தெரியல. கூடி சீக்கிரம் அதையும் கண்டுபிடிக்கிறேன். அது வரைக்கும் என் பாப்பாவை பத்திரமா பார்த்துக்கோ என்று வயிற்றை தொட்டு குறி சென்று விட்டான். அவளுக்குத்தான் அவன் தொட்ட இடம் சிலிர்த்தது. ஐயோ, திரும்பவும் இவனை சமாளிக்கணுமா என்று நினைத்தவள் மிகவும் சோர்ந்துதான் போனாள். கணவனது காதல் புரியாமல் இல்லை. ஆனால் மீண்டும் ஒரு முறை அவன் தன்னை உதறிவிட்டால் அதை தாங்கவே முடியாது. தன் மீது நம்பிக்கை இல்லாமல் அடிக்கடி மாறிவிடும் அவனின் காதல் மீது அவளுக்கும் நம்பிக்கை இல்லாமல் தான் போனது. அடுத்த நாள் அவள் ஆஃபீஸிற்கு செல்லும் பொழுது வந்து தடுத்தவன், எங்கே கிளம்பிட்ட என்றான். ஆஃபீஸ்க்கு தான், வேற எங்கே போவாங்க? ஒன்றும் வேணாம், நேற்றை கால்வலின்னு சொன்னியே, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலாம். அவள் பதறியபடி வேண்டாம் என்றாள். ஏன்? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப கால்வலி வரதெல்லாம் யூஸ்வல் தான், ஹாஸ்பிட்டலுக்கு போக தேவையில்லை. போன வாரம் தான் செக்கப்புக்கு கூட போயிட்டு வந்தேன் என்று சரளமாக பொய்யுரைத்தபடி மீண்டும் கிளம்ப போனவளை கைப்பிடித்து நிறுத்தியவன், ஆஃபீஸுக்கு போகக்கூடாதுன்னு தானே சொன்னேன் என்றான். ஆஃபீஸுக்கு போகாட்டி யார் ஆஃபீஸை பார்த்துப்பா? ஏன் நான் இல்லையா? ஐயோ வேண்டாம் சாமி, நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், என் சுமையை நானே சுமந்துக்கிறேன். ஓ அப்படியா? அப்போ நீ மட்டும் என் சுமையை சுமக்கலாமா? என்ன உங்கள் சுமையா? ஆமாம், உன் வயிற்றில் என் பிள்ளையை சுமந்துட்டு இருக்கியே, அதை தான் சொன்னேன் என்று அவளை முறைத்து பார்த்தாள். அஜய் ப்ளீஸ் விடுங்க, நேற்று முடிக்க வேண்டிய ஒர்க்கை இன்னும் முடிக்கலை, நான் இன்னைக்கு போயே ஆகணும். சரி, அப்படின்னா நான் தான் இனிமேல் உன்னை ட்ராப் பண்ணுவேன், ஓகேவா? பின் பெருமூச்சை வெளியேற்றியவள், சரி வந்து தொலைங்க. இரு சாப்பிட்டு போகலாம் வா. இல்லை அஜய், எனக்கு எதுவும் வேண்டாம். ஏன்? நான் நான்வெஜ் சாப்பிட்டா எனக்கு வாமிட் வந்துடும், அந்த ஸ்மெல் கொமட்டிகிட்டு வரும். நான்வெஜ் எதுவும் செய்யலை, இனி உனக்கு பிடிச்சது மட்டும்தான் சமைக்க சொல்லியிருக்கேன், வா வந்து சாப்பிடு. அவளும் வேறு வழியின்றி சாப்பிட சென்றாள். அவன் முகம் பார்த்தபடி எதுவும் சாப்பிடாமல் தட்டை அலைந்து கொண்டிருந்தவளை முறைத்தவன் அவளது தட்டை பிடுங்கி ஊட்டிவிட ஆரம்பித்தான். என்ன சார், எல்லாம் புதுசாக இருக்குது, ஊட்டியெல்லாம் விட்டுறீங்களே? ஆமாம், நீ பட்னியாக கிடந்தா பரவாயில்ல, கூடவே என் பிள்ளையும் சேர்த்து பட்னி போடுறியே. இல்லை, இப்பயே இவ்வளோ பாசமா? ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நான் ஒன்றும் உங்கள் பிள்ளையை பட்னி போடலை. அவன் தான் என்ன சாப்பிட விடாமல் கொலையாக கொள்கிறான். அதில் முகம் பாடியவன், ஏன் நிலா என்கிட்ட இந்த விஷயத்த முதல்லே சொல்லலை? அதற்கு பதில் பேசாமல் தலை கொண்டிருந்தவள், சரி நிலா, இப்போ எத்தனை மாதம் என்று கேட்டான். 6 மாதம் அஜய். என்னது 6 மாதமா? ஏண்டி 6 மாதமாக கூடவா மறைச்சி வைப்ப என்று அவளை திட்டியபடியே அவளுக்கு ஊட்டிவிட்டவன் பின்னர் அவனும் சாப்பிட்டு இருவருமாகவே ஆஃபீஸுக்கு கிளம்பினர். அடுத்தடுத்து வந்த நாட்களிலும் அஜய் நிலாவை நன்றாகவே தாங்கினான். ஆனால் அவளுக்குத்தான் அவன் காட்டும் அன்பில் கொஞ்சம் கொஞ்சமாய் குற்ற உணர்வு அதிகரிக்க தொடங்கியது. அவனுக்கு மீண்டும் துரோகம் செய்கிறோமோ என்று உணரத் தொடங்கினாள். தனது முடிவு அவனுக்கு மிகுந்த வருத்தத்தை கொடுக்கும் என்று அவளுக்கு நன்கு தெரியும். அடுத்து என்ன செய்வது என தெரியாமல் மிகவும் கலங்கினாள். அவளது முடிவு அவளுக்கு நிம்மதியை தரும் என்று மிகவும் நம்பினாள்தான். ஆனால் அவளது நம்பிக்கை ஆட்டம் காண தொடங்கியிருந்தது. அனைத்தையும் தாண்டி அவன் மீது அவள் கொண்டிருந்த நேசம் அவனுக்கு கண்டிப்பாக எந்த வழியையும் கொடுக்கக்கூடாது என அவளை யோசிக்க வைத்தது. ஆனால் அதே போல் அவனும் தன்னை நேசிக்கிறானா? தன் மீது நம்பிக்கை வைத்திருப்பானா? ஏதாவது பிரச்சனை வந்தால் மீண்டும் தன்னை தூக்கி எறிந்து விட்டால் அப்பொழுது
அவன் அவள் மீது வைத்திருக்கும் அன்பு கூட இந்த குழந்தைக்காக இருக்குமோ? அவளால் அவனை முழுமையாக நம்ப முடியவில்லை. மீண்டும் கண்மூடித்தனமாக அவனை நம்பி தன் வாழ்க்கையை அடமானம் வைக்க அவள் தயாராகவும் இல்லை. கடைசியாக ஒரே ஒரு முறை அவன் அவள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை பரிசோதிக்க விரும்பினாள். நேரடியாக அவனிடமே சென்று நின்றாள். அவன் ஏதோ ஃபோனில் பிஸியாக இருந்தான். அஜய் என்று அவள் கூப்பிட, கொஞ்ச நேரம் நிலா, இந்த ஃபோனில் பேசிட்டு வந்துடுறேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு என்றான். சரி என்றவாறே அவன் அறையிலேயே அமர்ந்து அவளை வேடிக்கை பார்க்கவும் தொடங்கினாள். காலை பேசி முடித்தவன் தன்னை குறுகுறுவென பார்த்து கொண்டிருந்த மனைவியைக் கண்டு ஆச்சரியப்பட்டான். என்னடி பார்வையெல்லாம் புதுசா இருக்கு, என் கண்ணிலேயே முழுங்கிடுவா போலையே என்றவனை முறைத்தவள். ஆமாம், என் புருஷனை நான் பார்க்குறேன், உங்களுக்கு என்ன? பேச்சும் ஒரு மார்க்கமாக தான் இருக்குது. சரி, என்ன விஷயம் சொல்லு. என் விஷயம் இருந்தால் தான் உங்களை பார்க்க வரணுமா? அப்படி இல்லை, ஆனால் என் பொண்டாட்டி காரணம் இல்லாமல் என்னை பார்க்க வர மாட்டாளே. அதற்கு சிரித்தவள், ஆமாம், காரணம் இருக்குது. என்ன காரணம்? சொல்வேன், பட் நீங்கள் என்னை திட்டவோ அடிக்கவோ கூடாது. அப்படி என்னடி சொல்ல போகிற? அது அஜய், நமக்கு இந்த குழந்தை வேணாம், அபார்ஷன் பண்ணிடலாமா என்ற விஷயத்தை போட்டு உடைத்தாள். என்ன சொன்ன? அவனுக்கு சரியாக கேட்கவில்லை போல் என நினைத்தவள் பெருமூச்சொன்றை வெளியேற்றபடி, நான் விளையாடுறேனோ இல்லை சும்மா சொல்கிறேனோ தயவு பண்ணி நினைக்காதீங்க. இட்ஸ் ப்ராமிஸ், இந்த குழந்தை இப்போ நமக்கு வேணாம். ஏன் நிலா, பேபிக்கு எதுனாச்சும் ப்ராப்ளமா? இல்லை அஜய், அது மாதிரி எதுவும் இல்லை. அப்படி எதுவும் யோசிக்காதீங்க. எனக்கு தெரியும் உங்களுக்கு இதில் நிறைய வருத்தம் இருக்கணும், பட் எனக்கு வேறு வழி தெரியல. அஜய் உடைந்து போனான். இப்பொழுது தான் சீராக சென்று கொண்டிருக்கிறது என நினைத்த அவனது வாழ்க்கை மீண்டும் பந்தாட போவதாக சொல்லி கொண்டிருந்தவள் மீது அத்தனை கோபம் வந்தது. ஏனிலா, ஏண்டி இப்படி இருக்க? அதற்கு அவள் அமைதியாக இருக்கும். இப்போ உனக்கு என்ன தான் வேணும்? எனக்கு இந்த குழந்தை வேண்டான்னு முடிவு பண்ண நீ யாருடி? அது ஏன் குழந்தை, அது எனக்கு வேணும். ஓ, அப்போ என்னை விட உங்களுக்கு உங்கள் குழந்தை தான் முக்கியமா? ஆமாம், எனக்கு குழந்தை தான் முக்கியம். ஓகே அஜய், ஆனால் எனக்கு இந்த குழந்தை முக்கியம் இல்லை, தேவையும் இல்லை. நான் கண்டிப்பாக அபார்ட் பண்ண போகிறேன். நாளைக்கு ஹாஸ்பிட்டல் உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன். என் மேலே உங்களுக்கு கொஞ்சமாச்சும் நம்பிக்கை இருந்தால் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். ஆனால் இந்த விஷயத்தில் உங்களுக்கு சம்மதம் இருந்தால் என்னோடய அபார்ஷனுக்கு நீங்கள் சைன் பண்ணுறதா இருந்தால் மட்டும் வாங்க. நீங்கள் வரலன்னா கூட எனக்கு சந்தோஷம்தான். நீங்கள் வரலன்னா நான் கண்டிப்பாக அபார்ஷன் பண்ணிக்க மாட்டேன். இனிமேல் உங்கள் இஷ்டம்தான் என குண்டை தூக்கி அவன் மீது போட்டாள். அதில் சிறிதாய் உடைந்து போனவன், ஏன் இல்லை, நான் கண்டிப்பாக வரமாட்டேன். நீங்கள் வரக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன் அஜய் என்று விட்டு வேகமாக அவளது அறைக்கு சென்று விட்டாள். அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. நிலா தன் குழந்தையை கொல்லும் அளவு துணிந்து விட்டாளா? ஆனால் எதற்காக என்று வெகு நேரம் யோசித்த பிறகும் அவனால் ஒரு முடிவிற்கு வர முடியவில்லை. அது எதற்காக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவளின் இந்த முட்டாள்தனத்திற்கு ஒருபோதும் அவன் சம்மதிக்கப் போவதில்லை என்று நினைத்தவன் அதன் பின்னரே உறங்கி போனான். அடுத்த நாள் காலை மிகவும் அவசரமாக ரெடியாகி கொண்டிருப்பவளை கண்டவன், எங்கே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்க என்று கேட்டான். என்ன ஜெய், நேத்தே சொன்னேனே, ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறேன். இக்காலங்காத்தால ஏண்டி கொள்கிற? உனக்கு என்ன தான் வேணும்? நீ என்ன செஞ்சாலும் குழந்தைய அழிக்க நான் விடமாட்டேன். அதுதான் எனக்கே தெரியுமே. நான் கண்டிப்பாக வரமாட்டேன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் ஏண்டி போகிற? என்ன பண்ணுறது ஜெய், நீங்கள் வரப்போகிறது இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் என் மனசு அது கேட்க மாட்டேங்குது. நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்க்குது, இன்னமும் உங்களை நம்புது. அதெல்லாம் போயின்னு அதுக்கு நான் ப்ரூவ் பண்ணணும். அப்போ தான் அது நான் சொல்கிறத கேட்கும். அஜய், நான் கிளம்புறேன். கண்டிப்பாக வரமாட்டீங்களா? இல்லை, வரவே மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் அஜய். என்னோட குழந்தைய நானே கொல்ற அளவு ராட்சசியாக என்னை மாற்றிடாதீங்க அஜய் என்று விட்டு அவள் கிளம்பி விட்டாள். ஆனால் அவளும் மீண்டும் குழப்பம் அதிகரிக்க தொடங்கியது. ஒரு வழியாக ரெடியாகி ஆஃபீஸிற்கு சென்றான். அங்கு சென்றும் வேலை எதுவும் ஓடாமல் அப்படியே தான் அமர்ந்திருந்தான். டே அஜய், என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னும் இந்த ஃபைல் எல்லாம் சைன் போடலையா என்று கேட்டுக்கொண்டு வந்த வசந்தை பார்த்து சலித்தவன், என்னடா ஆச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா? எனக்கு நிலா தாண்ட பிரச்சனை. அவள் என்ன சொல்கிறா, என்ன செய்கிறா, எனக்கு எதுவுமே புரியலடா. இப்போ குழந்தைய கலைக்க போகிறேன்னு சொல்கிறா. நான் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கேன்டா. என்னது, நிலாவை அப்படி சொன்னா? அதுக்கு நீ என்ன சொன்ன? அதுன்னு சொல்லிட்டேன். நான் முக்கியமா இல்லை குழந்தை முக்கியமானு கேட்குறா. எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியலடா. குழந்தை தான் முக்கியம்னு கூட சொல்லி பார்த்துட்டேன், அதுக்குமே அவசரலை. ஸோ அப்போ உனக்கு நிலா வேண்டாம், குழந்தை தான் வேணும், அப்படி தானே? அப்பொழுது தான் அந்த கேள்வியின் பொருள் அவனுக்கு உரைத்தது. இல்லை வசந்த், எனக்கு 2 பேருமே வேணும். அப்போ நீ நிலா கிட்ட அப்போவே சொல்லியிருக்கணும். இப்போவும் ஒன்றும் கெட்டு போகல வசந்த், போய் பேசுகிறா. ஆனால் நான் சொல்கிறத அவள் கேட்க மாட்டா. ஓகே அஜய், நான் ஒன்று சொல்லவா? சொல்லு. அஜய் முக்கியமா இல்லை குழந்தை முக்கியமானு கேட்டான். நிலா என்ன சொல்லுவான்னு எதிர்பார்க்குற? தெரியலடா. ஓகே அஜய், நீ இன்னும் நிலாவை சரியாகவே புரிஞ்சுக்கல. இவ்வளோ நாள் உனக்கே தெரியாமல் தன்னோட கருவை மறைச்சி வச்சுருந்தவன் அதை அழிக்கணும்னு நினைக்கணும். 6 மாதமாக தன் வயிற்றில் வளர்ந்த குழந்தையை அழிக்கலன்னு நினைக்கிறேன். கொடுமையான தாயாக தான் அவளை நினைக்கிறையா?
உன்னை விட அதிகமாக அந்த குழந்தை மேலே அவள் அன்பு வச்சிருப்பா அஜய். நீ எப்போ தாண்டா அவள் முழுசாக நம்புவ என்று அவனது கேள்வியில் அஜய் சுக்குநூறாய் உடைந்து போனான். வசந்திற்கு இருக்கும் நம்பிக்கை கூட தனக்கின்னாமல் போனதை எண்ணி வருந்தியவன் உடனே ஹாஸ்பிட்டலுக்கும் கிளம்பி சென்றான். அஜய் அந்த ஹாஸ்பிட்டலில் நுழைந்து நிலாவை தேடினான். அவள் அங்குதான் அமர்ந்தபடியே ஃபோனில் ஏதோ செய்து கொண்டிருந்தாள். அவள் அருகே சென்று அமர்ந்தான். தலை தூக்கி அவனை பார்த்தவளின் முகத்தில் அதிர்ச்சி அப்பட்டமாக தெரிந்தது. அஜய், எதுக்கு வந்திருக்கீங்க? அவள் வார்த்தைகளில் இருந்த பதட்டம், தடுமாற்றம் எல்லாம் அவனுக்கு புரிந்தது. நீ தானே நிலா வர சொன்ன? ஆமாம், ஆனால் குழந்தையை கலைக்கிறதுல உங்களுக்கு சம்மதம் இருந்தால் மட்டும்தானே வர சொன்னேன். ஆமாம், எனக்கு சம்மதம் தான். என்ன அஜய் சொல்கிறீங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கேருந்து வாங்க, காருக்கு போயிடலாம் என்று இருவரும் சென்று காருக்குள் அமர்ந்தனர். இப்போ சொல்லுங்க, உங்களுக்கு இந்த பேபி வேணாமா? வேணாண்டி, நீ தான் வேணும். நீ மட்டும்தான் வேணும். ஏதேதோ உளராதீங்க. தயவு பண்ணி நான் போய் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. 6 மந்த் ஆகிட்டதால பேபி அபார்ஷன் பண்ண முடியாது. ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும்னு டாக்டர் இப்போ தான் சொன்னாங்க. அதுக்கும் உங்களுக்கு சம்மதமா? எல்லாத்துக்கும் துணிஞ்சு தான் வந்திருக்கேன். உன் இஷ்டம் எதுவானாலும் அதுக்கு எனக்கும் சம்மதம்தான் என்று சொன்னவனை கண்டு அவள் சுக்குநூறாய் உடைந்து போனாள். அவன் மீண்டும் அவன் காதலையும் அவள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் நிரூபித்து விட்டான். அப்படியே அவனை கட்டி அணைத்தபடி அழுது தீர்த்து விட்டாள். அவள் ஒரு வாரம் ஓய்ந்ததும், நிலா, இப்போ எங்கே போகலாம்? வீட்டுக்கு போகலாம், உங்கள் கூட கொஞ்சம் பேசணும். வீட்டிற்கு வந்தவள் வேக வேகமாக அவள் ரூமிற்கு வந்து அந்த குழந்தையின் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை எல்லாம் அவன் முன்பு பரப்பினாள். அஜய், இதுக்கு மேலேயும் நான் எதையும் மறைக்க விரும்பலை. எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இந்த குழந்தையை தாங்க சக்தி என்னோட கர்ப்பப்பைக்கு இல்லை. அபார்ஷன் பண்ணலைன்னா அது என் உயிருக்கே ஆபத்தாக முடியும்னு டாக்டர் சொன்னாங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த ஃபைல்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. இனிமேல் உங்கள் இஷ்டம். நீங்கள் எது சொன்னாலும் எனக்கு ஓகே தான். எனக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் கிளம்புறேன் என்றபடி அவள் கிளம்பி விட்டாள். அதை கேட்டுக்கொண்டிருந்தவனுக்கோ மண்டியை பிறந்து விடுவது போல் வலிக்க தொடங்கியது. அந்த ரிப்போர்ட்ஸை எல்லாம் எடுத்துக்கொண்டு மீண்டும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே வந்து அந்த டாக்டரிடமே காட்டினான். ஆமாங்க, இந்த பொண்ணு 2 மாதத்துக்கு முன்னாடி இங்கே வந்தது. அப்பயே நான் அபார்ஷன் பண்ணணும்னு சொன்னேன். வீட்டில் சொல்லிட்டு வரேன்னு போணுச்சு. அப்புறம் திரும்பியே வரல. இன்னும் அபார்ஷன் பண்ணாமல் இருக்கீங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எப்படி இவ்வளோ நாள் அந்த பொண்ணால் இதை தாங்கி நிற்க முடியுதுன்னு தெரியல. சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணி குழந்தையை வெளியெடுக்கணும் என்று அந்த டாக்டர் சொல்ல அவனுக்கு தலையை சுற்றுவது போல் இருந்தது. நிலா ஏன் இந்த விஷயத்தை தன்னிடம் இவ்வளவு நாளாய் சொல்லவில்லை? அதற்கான காரணத்தை அவன் அறிந்தே ஆக வேண்டும். நேரடியாக அவளிடமே சென்றான். மிகவும் ஓய்ந்து போய் சோர்ந்த வந்தவனை பார்த்த பொழுது அவளுக்கு பாவமாகத்தான் இருந்தது. தன்னை காதலித்த ஒரே காரணத்திற்காக அவன் படும் துன்பங்கள் அதிகமே. இத்தனை தடைகள் வருமென்று முன்னமே தெரிந்திருந்தால் நிச்சயமாய் அவன் இந்த காதலை செய்திருக்கவே மாட்டான் என்றுதான் அவளுக்கு தோன்றியது. நிலா வீட்டில்தான் இருந்தாள். அவளிடம் வந்தவன் அருகேயும் அமர்ந்தான். நிலா, எனக்கு ஒரே ஒரு கேள்வி உன்னை கேட்கணும். அதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லிட்டா போதும். அவன் என்ன கேட்கப் போகிறான் என்று தான் அவளுக்கே தெரியுமே. கேளுங்க அஜய். ஏன் நிலா இத்தனை நாளாக இதை என்கிட்ட சொல்லாமல் இருந்த? அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அஜய். 2 மந்த்ஸ் முன்னாடி நான் வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு எவ்வளோ பெரிய நரகமாக இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன். நீங்களும் என்னை விட்டுட்டீங்க. யாரும் இல்லாத தனிமை உணர்வை என்னை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிச்சு. அதனாலேயோ என்னமோ எனக்கு அது சரியாக தெரியல. நான் ஒரு ரேப் விக்டம்னு உங்களுக்கு தெரியும்ல அஜய். அவன் ஆமாம் என்பது போல் தலையசைத்தான். அப்போ நடந்த விஷயங்கள் எல்லாம் நான் தூங்கும் பொழுது என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு. கண்ணை மூடினா அது மட்டும்தான் கண்ணு முன்னாடி நிற்கும். எவ்வளோ நாள் தூங்காமல் இருந்திருக்கேன்னு தெரியுமா? ஏன் இப்போ கூட ஸ்லீப்பிங் பல்ஸ் போட்டுட்டு தான் தூங்க முடியுது. இந்த டைமில் தான் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணினேன். வாந்தி மயக்கம் அதையும் என்னால் சமாளிக்க முடியல. உங்ககிட்ட நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத சொல்லணும்னு தான் நினச்சேன். பட் அப்போ நீங்கள் என் மேலே ரொம்ப கோவமாக இருந்தீங்க. அதுவும் அப்போ இந்த குழந்தைய கலக்கணும்னு நான் சொல்லியிருந்தா நீங்கள் என்னை கண்டிப்பாக நம்பியிருக்க மாட்டீங்க அஜய். நான் பொய் சொல்கிறேன்னு நினச்சி அதுக்கும் என்ன தான் விதைச்சிருப்பீங்க. எனக்கு உயிர் வாழவே இஷ்டம் இல்லாமல் தான் போயிடுச்சு. டாக்டர் வேற குழந்தைய அபார்ட் பண்ணலைன்னா நான் செத்துருவேன்னு சொன்னாங்க. எனக்கு அந்த நிமிஷம் செத்துட்டா கூட ரொம்ப பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு. உங்களுக்கு தெரியாத அஜய், அந்த எண்ணமே எனக்கு எவ்வளோ ரிலீஃப் தந்ததுன்னு. இன்னும் கொஞ்ச நாள் பல்ல கடிச்சிட்டு வாழ்ந்துட்டா எனக்கு இந்த வாழ்க்கையிலேருந்து விடுதலை கிடைக்கும்னு நினச்சேன். பிறக்க போகிற குழந்தையாக இருந்தால் உங்ககிட்ட அதை பற்றி சொல்லியிருப்பேன். பட் நிச்சயமே இல்லாத குழந்தையை பற்றி உங்ககிட்ட சொல்ல எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால தான் உங்ககிட்டேருந்து மறைக்க ட்ரை பண்ணினேன். அவள் சொல்லி முடித்த விஷயங்களை ஜீரணிக்க அவனால் முடியவில்லை. வெகு நேரம் அசையாமல் சிலை போலத்தான் அமர்ந்திருந்தான். எது நடந்திருந்தாலும் அவளை வேண்டாம் என்று விட்டிருக்கக்கூடாது என மிக தாமதமாக உணர்ந்தான். அப்போ நீ என்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கலையா? சாரி அஜய், அந்த டைமில் எனக்கு என் பிரச்சனையே ரொம்ப பெருசாக தெரிஞ்சது. யாரை பற்றி யோசிக்கிற நிலைமையிலும் நான் இல்லை. இப்போ மட்டும் எதுக்கடி சொன்னேன்? இப்படியே சுற்றி தொலைக்க வேண்டியது தானே. கொஞ்ச நாளாக உங்களுக்கு துரோகம் செய்கிறேன்னு எனக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங். நான் செத்துட்டா நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்கன்னு தோணுச்சு. அதனால தான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததால் தானே எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். வரலன்னா என்ன பண்ணியிருப்பேன்? அவள் தலை குனிந்தபடி தெரியல அஜய் என்றாள்.
அவன் தாடியை பிடித்து தன் முகம் பார்க்க செய்தவன். செத்திருப்ப அதுதானே? நிலா, நீ சொல்கிறதெல்லாம் என்னால் தாங்கவே முடியல. ப்ளீஸ் என்னை கொஞ்சம் தனியாக விடு. நான் நிறைய யோசிக்கணும். அவளும் அவனை இனியும் தொந்தரவு செய்ய மனமில்லாமல் கிளம்பிவிட்டாள். அடுத்த நாள் காலை தனக்கு என்ன வைத்து காத்திருக்கப் போகிறது என்பதை அறிய மனமில்லாமலேயே உறங்கியும் போனாள். ஆனால் அங்கு அஜயோ சிறிதும் இமை மூடாமல் அவளை பற்றி மட்டுமே யோசனையில் இருந்தான். அவள் செத்துவிடுவாள் என்று சொன்னதை வலித்தாலும் தன் மீது கொண்ட காதலுக்காக அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு மீண்டும் தன்னிடமே வந்து நிற்பவளை நினைத்த பொழுது மிகவும் இனித்தது. அந்த காதல் ஒன்றே போதும், அனைத்தையும் சரி செய்து விடலாம் என்றும் அவனுக்கு நம்பிக்கை பிறந்தது. காலை விடிந்ததும் அவளிடம்தான் சென்று நின்றான். சொல்லுங்க அஜய், நீ என்கிட்ட இருந்து நிறைய மறைச்சிட்ட நிலா. ஆனால் அதுக்காக உன் மேலே கோப்பப்பட்டு உன்னை திரும்பவும் முழுசாக இழக்க நான் ரெடியாக இல்லை. அஜய், நல்லா யோசிச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு எந்த விதத்துலேயுமே மேட்ச் ஆக மாட்டேன். என்கிட்ட இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் நான் சில்ட்ரன்ஸ் ட்ரஸ்ட்டுக்கு மாற்றி எழுத போகிறேன். நான் உங்கள் ஸ்டேட்டஸில் இல்லை, ரொம்பவும் கீழே இருக்கேன். ஏதோ கொஞ்சம் அழகு இருக்குது, பட் அதுவும் நிரந்தரம் இல்லை. அப்புறம் நான் மென்டலாக ரொம்ப அஃபெக்ட் ஆகியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் கூட மேட்ச் ஆகாத என்ன நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு உங்களுக்கு எந்த அவசியமுமே இல்லை. இப்போ நீங்கள் கேட்டால் கூட உடனே டிவர்ஸ் தரேன் அஜய். இந்த லவ்வு கிவ்வு எதுவும் உளராமல் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நல்லா திங்க் பண்ணி டிசைட் பண்ணுங்கள். திரும்பவும் என் கூட வாழணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணும். நான் சொல்கிறத சொல்லிட்டேன். அப்புறம் இனி உங்கள் இஷ்டம்தான். பேசிட்டியா நிலா? நான் உன்னை கல்யாணம் பண்ணும் பொழுதே நீ மதுன்னு எனக்கு தெரியும். நிலாவோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் உனக்கு சொந்தம் இல்லைன்னு தான். அப்போயே நீ சொல்கிற உன் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுதானே உன் கழுத்தில் தாலி கட்டினேன். நான் உன் மேலே வச்சிருக்க காதலுக்காக எந்த கஷ்டம் வந்தாலும் எத்தனை வருத்தம் வந்தாலும் அதை தாங்கிப்பேன். எனக்கு நீ மட்டும் போதும். என் கூட நீ கடைசி வரைக்கும் இருக்கணும். என்னை சந்தோஷப்படுத்த, என் கூட சண்டை போட, என்னை கோபப்படுத்த, சமாதானப்படுத்த எல்லாத்துக்கும் நீ வேணும். நீ இல்லாத லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. நெருங்கி வந்து கைகளால் அவள் முகத்தை ஏந்தியவன். நிலா, நம்ம பழசையெல்லாம் மறந்துடலாம். இந்த குழந்தையோட பழைய ஞாபகம் எல்லாத்தையும் அழிச்சிடலாம். திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து லவ் பண்ணி புதுசாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் முடியும் அஜய். கண்டிப்பாக முடியும். என் மேலே நம்பிக்கைவே. நான் எல்லாத்தையும் மாற்றி காட்டுவேன். அவள் மீது கடலளவு நம்பிக்கை இருக்கத்தான் செய்கிறது அவளுக்கும். அவன் தன்னை இந்த மீளா துயரிலிருந்து நிச்சயமாக மீட்டெடுப்பான் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையுடனே அவனை இறுக அணைத்து கொண்டாள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி இதோட ஃபினிஷ் ஆகுது. ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். பாய்.